ரெடிமேட் குர்த்தியில் இந்த மாதிரி வீ நெக் இருந்துச்சுன்னா எப்படி வந்து இதோட சைஸை வந்து கம்மி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த வீ நெக் வந்துட்டு ஹைட் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்குது. ஸோ இந்த வீ நெக்கை வந்து இப்போ ஷார்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணணும்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, ஷோல்டர், அங்கே வந்துட்டு சிசரில் கட் பண்ணி விட்டுருங்க. சேம் இந்த சைடும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்ப்போம். இங்கே நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி இங்கேருந்து இங்கே வந்து க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு க்ராஸாக லைன் போட்டு அது மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி நம்ம வீ நெக் வந்துட்டு ஹைட் ரெடியூஸ் ஆகிருக்குங்கிறது. நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. தைச்சதுக்கப்புறம் ஷோல்டர் சைடில் லைட்டாக அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணி விட்டு, ஸோ இந்த ஷோல்டரில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணி அங்கே லைட்டாக ஒரு டாட் ஸ்டிச் கொடுத்துருவோம். ஸோ அது போடுறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சைட்லையும் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம வந்து வீ நெக் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ வைடாக ரொம்ப பெருசாக இருந்ததை வந்து நம்ம இங்கே வந்து மடிச்சடிச்சு அதோட லென்த் வந்து குறைச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஆல்ட்ரேஷன் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.